அன்பான தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பான சாலையமங்கலம் பகுதியில் வாழ்கிற சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணற்ற கூட்டங்களை இந்த பகுதி பார்த்திருக்கிறது. ஏன் வேண்டும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்கிற தலைப்பை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர்கள் முன்னெடுத்து நடத்தி வருகிற இந்த எழுச்சிமிக்க கூட்டத்திற்கு வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மண்டல நிர்வாகிகள் அண்ணன் சீமானின் குருதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மிக இக்கட்டான சூழலில் தமிழ் சமூகத்தை இயற்கை விட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எதற்காக அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் வேண்டும்? வாழும் சக மனிதனுக்காக அரசியல் பேசுகிற கட்சிகள் உள்ள இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் இருந்தால்தான் மனித சமூகம் வாழ முடியும் என்பதை உணர்த்துவதற்காக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்காக வாடிய வள்ளலாரின் வாரிசு வரலாற்று பெருந்தலைவன் அண்ணன் சீமானின் தம்பிகள் இந்த தெருமுக்கத்தில் நின்று எங்கள் கொள்கை முழக்கத்தை முன்வைக்கிறோம். எதற்காக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும்? இந்த பூமி பந்தில் சற்றேறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் திராவிடம் என்கிற செல்லரித்து போன சித்தாந்தம் தமிழர் நிலத்தை அபகரித்திருக்கிறது. எதற்காக தமிழ் சமூகத்தின் மக்கள் நாம் திராவிடத்தின் பின்னால் செல்ல வேண்டும்? எவன் திராவிடன்? எவன் திராவிடன்? தமிழர் அல்லாதவனெல்லாம் தமிழர் நிலத்தை ஆண்டு கொழுப்பதற்காக, தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைகளை தட்டி பறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சொல்லாடல் தான் திராவிடம். திராவிடத்தினுடைய பிதாமகர்களுக்கு தெருவெங்கும் சிலைகள், வழிபாட்டிடங்கள். ஆனால் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த மண்ணிலே பிறந்து இந்த சாலியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற அரித்துவாரமங்கலத்தில் பிறந்து தன்னுடைய சொந்த சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தில் கிடைத்த பொருளாதாரத்தை, சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த மகத்தான வள்ளல் பிறந்த பகுதி இது. ஆம், அரித்துவாரமங்கலத்தில் தான் கருணாநிதியும் பெரியாரும் உருவாகுவதற்கு முன்பு, அண்ணாதுரை களத்தில் இல்லாத போது, கோபால்சாமி ரகுநாத ராஜாளியார் என்கிற மகத்தான மாமனிதன் தமிழ் தேசிய இனத்தின் மகன் பிறந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார். தன்னுடைய 50 ஆண்டு கால வாழ்வியலில் 300 ஏக்கர் நிலத்தை வைத்திருந்து பண்ணையார் ஐயா கோபால்சாமி ரகுநாத ராஜாளியார். அந்த வரலாற்று பெருந்தலைவன் ஆற்றிய சாதனை அளப்பரியது, அளப்பரியது. ஆனால் அவருக்கெல்லாம் கிடைக்காத புகழ் வெளிச்சம் தமிழ்நாட்டில் அண்ணாதுரைக்கும் பெரியாருக்கும் கருணாநிதிக்கும் கிடைக்கிறது என்றால், தமிழ் சமூகத்தினுடைய எழுச்சிமிக்க குறியீடுகளை இந்த திராவிட திருட்டு கூட்டம் அபகரித்திருக்கிறது. தன்னுடைய சொந்த நிலத்தை, சொந்த பணத்தை கொண்டு தமிழுக்காக தொண்டாற்றிய மகான் ஐயா அரித்துவாரமங்கலம் கோபால்சாமி ரகுநாத ராஜாளியார் அவர்கள். அந்த வரலாற்று பெருந்தலைவனுடைய புகழ் தமிழ் சமூகத்திலே பேசப்படவில்லை. சுதந்திர இந்தியாவில் தன்னுடைய சொந்த சொத்து கரந்தை தமிழ் சங்கத்தை உருவாக்கியவர்களில் பெரும்பங்கு ஐயா ரகுநாத ராஜாளியாருக்கு உண்டு. ஆனால் அவருக்கு ஒரு சிலை, அவருக்கு ஒரு வழிபாட்டிடம் தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. மதுரை தமிழ் சங்கத்தை துவக்கி வைத்த பெருமகன் ஐயா
ரகுநாத ராஜாளியார் அவரை பத்தி பாட புத்தகத்துல ஒரு பக்கம் ஒரு அத்தி இருக்கா? இல்ல. ஆனா என்ன இருக்கு? கருணாநிதியினுடைய பெயர் இருக்கு. இதை கேட்க ஒரு கட்சி வேணுமா? அதுதான் நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியின் தலைவன் அண்ணன் சீமான். இது சுதந்திர இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு எங்கள் ஐயா தமிழ் தொண்டாற்றினார். சுதந்திரம் பெற்ற பின்பு நாங்கள் எல்லாம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருக்கிற தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் நாங்கள் கல்விச்சாலைக்கு செல்லவில்லை. வறுமை ஏழ்மை நிலை அதை ஒரு மகத்தான மகன் பார்க்கிறார். ஏன்னா எல்லா பயிலும் நம்ம சமூகத்தை சார்ந்தவன், தமிழ் சமூகத்தை சார்ந்தவன் எல்லாம் கல்லூரிக்கு வர மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான் யோசித்து வேதனைப்படுகிறார். தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, தனக்கு இருக்கிற பொருளாதாரத்தை பயன்படுத்தி பூண்டியிலே ஒரு கல்லூரி கட்டுகிறார். அந்த வரலாற்று பெருந்தலைவன் தான் ஐயா துளசையா வாண்டையாரனுடைய முன்னோர்கள். அந்த வரலாற்று பெருந்தலைவனுடைய புகழ் தமிழ் சமூகத்தில் பேசப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க. ஐயா துளசையா வாண்டையார் கட்டிய கல்லூரியில் வெறும் கல்லர்கள் மட்டும்தான் படிக்கிறார்களா? தமிழ் சாதிகள் அனைத்தும் படித்து அறிவு சமூகமாக வளர்கிறது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தமிழ் சமூகத்தின் பெருமைக்குரிய குறியீடு ஐயா துளசையா வாண்டையாரையும் வீரையா வாண்டையாரையும் பற்றிய குறிப்புகள் தமிழ் சமூகத்தின் பத்தியிலே அத்தியாயத்திலே இருக்கிறதா? இதை கேட்க ஒரு கட்சி வேண்டாமா? அந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அதன் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்கள் அனைத்தையும் மறைத்து கபலீகரம் செய்திருக்கிறது திராவிடம். அந்த திராவிடத்தை தூக்கி போட்டு மிதிக்க வந்ததுதான் சீமானிசம். உறுதியாக தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்களை நாங்கள் மீட்டு எடுப்போம். சிந்திச்சு பாருங்க. கருணாநிதி வீட்டில ஒரு அமைச்சர் இருந்தா முரசொலி மாறன். எங்கள் மண்ணிலிருந்து தஞ்சை பெருநிலத்திலிருந்து எங்கள் ஐயா துளசையா வாண்டையாரை நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினோம். உங்களுக்கு தெரியுமா? நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்புல இருக்கு. இந்தியாவில் இருக்கிற 534 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கிற பஞ்சப்படி பயணப்படி போக்குவரத்து செலவுகள் எதையும் பெறாது தன்னுடைய சொந்த செலவிலேயே மக்களின் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசிய தலைவன் எங்கள் ஐயா துளசையா வாண்டையார். இதெல்லாம் மறைக்கடிக்கப்பட்டிருக்கு இந்த தமிழ் சமூகத்துல. ஆனால் சாவ போகிறார் ஐயா முரசொலி மாறன். நாளைக்கு செத்துருவார். கடைசி வரைக்கும் விசேஷ சலுகைகள் அனைத்தையும் அனுபவிச்சாங்க. இலாக்கா இல்லாத மந்திரியாக இருந்து கொண்டு அமெரிக்கா புருக்லின் மருத்துவமனையிலே மருத்துவம் பார்ப்பதற்கு தனி விமானத்தில் உங்கள் பணத்திலும் என் பயணத்திலும் பயண வரி பணங்களில் பயணம் செய்த திருடர்கள் தான் இந்த திருட்டு கூட்டம், திராவிட கூட்டம். ஆனா இவங்களுக்கு ஊரெல்லாம் செல. மாடு திருடி கொண்டிருந்த, வாழ்வாதாரத்தில் மேம்பட எந்த வாழ்வியலும் கிடைக்காத டெல்டா பகுதியினுடைய மக்கள் எங்களை எல்லாம் கல்லூரி சாலைக்கு அழைத்து வந்து படிக்க வைத்த மகான் துளசையா வாண்டையாருக்கு எங்கடா சில? எங்க வச்சீங்க? கருணாநிதி வீட்டுக்கு அவன் வீட்டுல இருக்கிறவனுக்கு அடப்படுக்கிறவனுக்கு எல்லாம் தெருவா சில. இதை கேட்க ஒரு தலைவன் வேண்டும். அந்த தலைவன் தான் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். நாங்கள் மாற்றுவோம், அனைத்தையும் மாற்றுவோம். இழந்த உரிமைகள் அனைத்தையும் மீட்போம், இருக்கிற உரிமைகளை காப்போம். நீ போடு, இந்த திருட்டு பைய கருணாநிதி குடும்பத்துக்கு ஓட்ட போடு, அவன் நாட்டை தூக்கி சுடுகாட்டுல போட்டுருவான். உனக்கு என்ன உரிமைக்கு அவன் வந்து நின்றுக்கான்? சாலைமங்கலத்தில் வாழ்கிற சரித்திர புகழ் பெற்ற விவசாய சொந்தங்கள் நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்கள் நிலத்தை இந்த மண்ணுக்கு கீழே இருக்கிற இயற்கை வளங்களை திருடுவதற்காக தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் என்கிற தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு உங்க மண்ணை வித்திருக்கான் கருணாநிதி மயன், நடப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இது சத்தியம். வித்தாரா இல்லையா? கையெழுத்து போட்டு மீத்தேன் ஈத்தேன் எடுக்க, கீழே இருக்கிற நிலக்கரியை விற்க எடுக்க, அதை தடுக்க களத்தில் நின்று போராடிய தலைவன் தான் ஐயா துளசையா வாண்டையாரனுடைய வாரிசாக இருக்கிற என்னுயிர் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். நாங்கள் போராடி தடுத்து நிறுத்தி இருக்கோம். நாங்க மட்டும் உயிரோட இல்ல, இவன் எல்லாத்தையும் முடிச்சிருப்பான்.
நாங்க தான் தடுத்தோம். இந்த மண்ணை, இந்த மண் கதிராமங்கலம், சாலையமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கிற இந்த விவசாய பெருநிலம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக முன்னாள் ஆட்சியாளர்கள் அறிவிப்பதற்கு காரணமாக இருந்த தலைவன் என்னுயிர் தலைவன் அண்ணன் சீமானும் அவன் முன்னெடுத்த போராட்டங்களும் தான். ஆனா உங்களுக்கு எங்களை கண்ணே தெரியாது. உங்களுக்கு 15 வருஷமா நெஞ்சு வெடிக்க தெருவில் நின்று கத்துறோம். உங்களுக்கு எங்களை தெரியாது. நேத்து வந்த சினிமாக்கார பைய பின்னாடி எல்லாம் எங்கள் தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் அணி சேருவார்கள் பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு இருக்கான். வாய்ப்பே இல்ல. தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் எழுச்சி கொண்டு விட்டார்கள். 2009 மே 18க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தது. ஈழத்தில் எங்கள் இனம் அழிவுக்கு பிறகு வரலாற்று பெருந்தலைவன் அரணையூர் கண்டெடுத்த அடங்கா பெருநெருப்பு என்னுயிர் தலைவன் சீமான் களத்திற்கு வந்த பிறகு தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் ஆன்ம பலம் கொண்டு எழுந்து நிற்கிறார்கள். நாங்கள் இந்த தேசத்தை ஆள்வோம். நாங்க ஜெயிப்போம். நீங்க ஜெயிச்சிருவீங்களா? உங்களால ஜெயிக்க முடியுமா? உங்களுக்கு அந்த வலிமை இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்கள் அதிகாரத்தில் இல்லாத போதே இந்த எங்க ஐயா தங்கராசு ஐயா உட்கார்ந்துருக்காங்க. மதிப்புமிக்க இந்த மண்ணின் பெருமகன், தமிழ் தேசிய இனத்தின் திருமகன் எங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எங்க கட்சிக்காரவங்க கிடையாது. அருமலை கோட்டைன்னு உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு சாராய கடை. அந்த சாராய கடையில சாக்கனாங்கடை நடத்துறவங்க அந்த திமுக ரவுடி, இந்த குண்டர் பயலுவா. எல்லா பயலும் என்ன பண்றான்? வேலை வெட்டிக்கு போகிற எங்க அக்கா தங்கச்சிகளை அச்சுறுத்துறான், இடையூறு பண்றான். 12 மணிக்கு தான் சாராய கடை திறக்கணும் டாஸ்மாக்னா இவன் 6 மணிக்கே திறந்து வச்சு விற்கிறான். இரட்டை கொலை நடக்குது. அதை எதிர்த்து கேட்க எந்த அரசியல் கட்சியும் களத்திற்கு வரவில்லை. எங்கள் மகத்தான பெருமகன் ஐயா தங்கராசு தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து களத்தில் நின்று போராடினார். அதை நாங்கள் செய்தியாக அறிந்தோம். எங்களிடத்திலே எங்கள் ஐயா வந்து சொன்னார், நான் தனித்து நின்று போராடிவிட்டு செத்தாலும் சாவேனே தவிர அந்த சாராய கடையை நான் அனுமதிக்க மாட்டேனடா மகனே என்று எங்களிடத்திலே சொன்னார். தஞ்சை கலெக்டர் ஆபீஸ்ல முற்றுகையிட்டு முட்டி போட வச்சோம் திமுகவினுடைய அரசை நாங்கள். அருமலை கோட்டையில இருக்கிற சாராய கடையை எங்கள் ஐயா பெருமகன் தங்கராசனுடைய தலைமையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் காலத்தில் நின்று இழுத்து மூடினோம். இது எங்கள் வரலாறு. ஆனா உங்களுக்கு எங்களை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தேர்தல் நேரத்தில் வருவான் இந்த திருட்டு பைய, இருட்டில் திருட்டு கோழி பிடிக்கிற மாதிரி வருவான் இந்த திருட்டு பைய திமுக அதிமுக. அவன் வந்து என்ன பண்ணுவான்? 500 1000 காசை கொடுப்பான். அந்த திருட்டு பயல்களுக்கு ஓட்ட போட்டு நாட்டை நாசமாக்கிடுவீங்க. ஆனா உங்களுக்காக, உங்கள் உரிமைகளுக்காக, உங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டுக்காக காலத்தில் நிற்கிற நாம் தமிழர் கட்சியை அனாதீனமாக விட்டு விடாதீர்கள். வரலாறு தந்திருக்கிற வரும் வாய்ப்பு சீமான் என்கிற தலைவன். யோசிச்சு பாருங்க, முடிச்சுட்டான். உங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்ல. இவன் வச்சிருக்கிறது 2 தான். திமுக காரணம், அதிமுக காரணம். இந்த நாட்டில் தமிழ் சமூகத்திற்கு வைத்திருப்பது 2 தான். ஒன்று டாஸ்மாக், இன்னொரு சுடுகாடு. இந்த 2ஐ தவிர இந்த திருட்டு பயலுவை எதையுமே வைக்கல. இந்த திருட்டு பயலுடத்திலிருந்து தமிழ் சமூகத்தை மீட்க போகிற ஆபத் பாண்டவனாக, அன்னை தமிழ் சமூகத்தினுடைய எழுச்சி குறியீடாக அரணையூர் கண்டெடுத்த அடங்கா பெருநெருப்பு அண்ணன் சீமான் களத்தில் நிற்கிறார். அவரை நீங்கள் ஆதரியுங்கள், ஆதரியுங்கள். மாபெரும் மாற்றத்தை தமிழ் சமூகத்திற்கு நாங்கள் தருவோம். எங்களை நம்புங்கள். இந்த எளிய பிள்ளைகளிடத்திலே இருக்கிற எங்களுடைய உறுதியை நீங்கள் நம்புங்கள். எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நாங்கள் சமரசம் செய்து கொண்டால் மிட்டா மிராசுகார பட்டாதாரர்களாக எங்களால் வாழ முடியும். 15 ஆண்டு கால தவ வாழ்வை தமிழ் சமூகத்தின் மக்களுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை விட்டு விடாதீர்கள். கொஞ்சம் கருணை கொண்டு எங்களை பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள். வந்தவன் போனவனுக்கெல்லாம் ஓட்ட போட்டு நாட்ட அந்த நாதாரிகளிடத்திலே கொடுத்த தமிழ் சமூகத்தின் மக்களே, உங்களுக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற எங்கள் தலைவன் அண்ணன் சீமானை கொஞ்சம் கருணை கொண்டு பாருங்கள். மாபெரும் மாற்றத்தை தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் நாங்கள் உருவாக்கி தருவோம். நாங்கள் வந்தா என்ன மாற்றத்தை உருவாக்குவோம்?
விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இந்த நிலத்திலே பாதுகாக்கப்படும். இந்த சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த அனுஜ் டைல்ஸ்காரன், இந்த அயோக்கிய பைய, இந்த திருட்டு பைய, சாலையமங்கலத்தில் இருக்கிற திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லா திருடனும் அனுஜ் டைல்ஸ்காரன் கமிஷனும் கட்டிங்கும் வாங்குறான். அவனுக்கு சிம்மசப்பனமாக காலத்தில் எதிரியாக நிற்கிற தலைவன் எங்கள் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். எங்கள் நிலத்தை மலடாக்குகிற, எங்கள் பூமியை பாழாக்குகிற அந்த டைல்ஸ் கம்பெனிக்காரன் நாங்க அதிகாரத்தில், என் உயிர் தலைவன் சீமான் என்கிற வரலாற்று பெருந்தலைவன் அதிகாரத்தில் அமரும் போது இந்த பகுதியை சார்ந்த எங்கள் தம்பி ஜெகன் உள்ளிட்ட எங்கள் தோழமைகள் நேரா போய் இழுத்து பூட்டுவான் அந்த டைல்ஸ் கம்பெனியை. ஏன் எங்களுக்கு டைல்ஸ் கம்பெனி வேணாங்கிறது எங்கள் நோக்கம் அல்ல. வளர்ச்சி வேண்டும். எங்கள் இயற்கையை கொன்றுவிட்டு எங்களுக்கு கிடைக்கிற வளர்ச்சி தேவையில்லை. நல்ல விவசாய பூமியாக இருக்கிற டெல்டா மண்ணாக இருக்கிற எங்கள் நிலத்துல உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்படி கட்டிக்கன்னா புதுக்கோட்டையில் வாடா, நிறைய இடம் கிடக்கு. வறட்சி மாவட்டத்தில் இடம் கிடக்கு. எங்கள் அரசு, நாம் தமிழர் அரசு, சீமானின் அரசு உனக்கு கொடுக்கும். அங்கே வேலை செய்கிற ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்பை, மாற்று வாய்ப்பை எங்கள் தலைவன் சீமான் உருவாக்கி கொடுப்பார். இந்த சாலியமங்கலம் நிலத்தை மலடாக்குகிற, நீரை நஞ்சாக்குகிற டைல்ஸ் கம்பெனிகளை இழுத்து மூடுவோம். இது சத்தியம். இவன் திமுக காரன் அதிமுக காரன் செய்ய மாட்டான். ஏன் அள்ளி குவிக்கிறான்? அவன்கிட்ட காசு, கட்டிங்கி, கமிஷனு எல்லாம் அள்ளி குவிக்கிறான். நாங்கள் மாற்றுவோம் என்பதை கூறிக்கொண்டு எதிர்வரும் காலத்தில் 2026 நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் இந்த நிலத்திலே நிற்பார். அவருக்கு மதிப்புமிக்க சொந்தங்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். அந்த விவசாயி சின்னத்தில் ஒருமுறை வாக்களித்து தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக எங்கள் தலைவன் அண்ணன் சீமானை முதலமைச்சர் ஆக்குங்கள். மற்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறிக்கொண்டு, சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தை எங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி.